ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டாக்டர் என்எஸ் நோபல். நான் தேனி மாவட்டம் கம்பத்தில் இருக்கக்கூடிய நைனார் கிளினிக்கில் சீஃப் டாக்டராக இருக்கிறேன். இப்போ முக்கியமான ஒரு தகவலுக்காக தாங்க இந்த வீடியோ. என்ன தகவல் அப்படின்னா, 14 வயசு குழந்தை ஒரு குழந்தை நம்மகிட்ட வந்துச்சு. அந்த 14 வயசு குழந்தைக்கு காதுல பயங்கரமான வீக்கம். ஏன்னா காதுல அரிப்பு ஏற்பட்டு கையை உள்ளிட்டு குடஞ்சு பார்த்தா பயங்கரமான வீக்கம் இருந்துச்சுங்க. அந்த வீடியோ நான் இங்கே போடுறேன், அதை நீங்க பாருங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க என்ன சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரே நாள் ரிலீஃப் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரே நாளில் தர முடியாது அப்படின்னால ஒரு 2-3 நாள் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா பயங்கரமான வீக்கம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசாக ஒரு மெத்தடாலஜி ஒன்று ஹோமியோபதியில் ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த மாதிரியான மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கொடுங்களேன் சார். இந்த இல்லையா, இந்த மாதிரியான காஸ்பீஸ் சுருட்டிட்டீங்க, பரவாயில்ல. இந்த மாதிரியான காஸ்பீஸ் இந்த மாதிரி மடிச்சு, இதுக்கு மேலே வந்து முள்ளி நாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதி டிராப்ஸ் இருக்குங்க, இயர் டிராப்ஸ். அதுக்கு மேலே விட்டுட்டோம். விட்டு கேண்டுலா கியூ அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் இருக்கு ஹோமியோபதியில், கேண்டுலா கியூ. அந்த கியூவை இதுக்கு மேலே ஊற்றி காதுக்கு உள்ளேயே நம்ம வச்சுட்டோங்க. வச்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸ் விட சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே வந்தாங்க, 24 ஹவர்ஸ் விட்டால் ஒரு 30% வலி குறைஞ்சி போச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2வது நாள் திரும்ப ஒருக்கா வச்சு விட்டேன், 24 ஹவர்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு. அதில் பார்த்தா 70% வலி குறைஞ்சிச்சு. 3வது நாள் நல்லா ரெக்கவரி ஆகிட்டாங்க. அப்போ இது ஒரு அழகான ஒரு மெத்தடாலஜிங்க. இதை வந்து காதுகளை வச்சுட்டு அப்புறம் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும். நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறோன்றது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதனால ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஹோமியோபதியில் உடனடி சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய மெத்தடாலஜிகள் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச்.